நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா இரண்யகசிபுவை வந்து வதம் பண்றாரு. வதம் பண்ண உடனே அவர் வந்து சாலகிராமக்கெல்லாம் மாறிடுறாரு. சாலகிராம மூர்த்தியா காட்சி தராரு நரசிம்மர். வாங்க நம்ம தலத்தை சுத்தி பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்திருக்கிறோம். நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாமகிரி தாயார் சமேத நரசிம்மர் கோவில் வந்திருக்கிறோம். நாமக்கல்லின் மையப்புள்ளியாக விளங்கக்கூடிய இந்த சாலிகிராமம் மலைக்கு மேற்கு பக்கம் அடிவாரத்தில் இருக்க இந்த குடவரை கோவில் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 500 மீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு. ஒரு மலையே சாலிகிராமமா இங்க எப்படி வந்ததுன்னு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா இரண்யகசிபுவை வந்து வதம் பண்றாரு. வதம் பண்ண உடனே அவர் வந்து சாலகிராமக்கெல்லாம் மாறிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வர்றாரு. வர வழியில் நேபாளத்தில் வந்து கண்டகி நதியில் வந்து குளிக்கிறாரு. குளிக்கும்போது இந்த சாலகிராம மூர்த்தி வந்து அவர் கையில் கிடைக்குது. அந்த சாலகிராம மூர்த்தியை அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில் இந்த தலத்தோட இடத்துக்கு வரும்போது அவர் குளிக்கிறதுக்கான நேரம் கிடைக்குது. அப்போ குளிக்க போகும்போது இந்த சாலகிராம கல்லை வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் கண்ணில் வந்து மகாலட்சுமி தவம் பண்ணுறத வந்து பார்க்குறாரு. மகாலட்சுமி கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் ஏன் தவம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மகாலட்சுமி தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளை வந்து நான் நரசிம்ம அவதாரத்தில் வந்து சேவிக்கணும், அதனால் நான் வந்து இங்கே தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு ஆஞ்சநேயர் வந்து, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இந்த சாலகிராமத்தை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறாரு. மகாலட்சுமி நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வரலைன்னா நான் கீழே வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி போய் குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்க சொன்ன டைம் போயிடுது. அதனால் மகாலட்சுமி தாயார் வந்து சாலகிராமத்தை கீழே வச்சிடுறாங்க. அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சாலகிராம மலையாக மாறி நிற்கிது. அதில் வந்து நரசிம்மர் பார்த்திங்கன்னா அவங்க பெருமாள் வந்து அழகாக நரசிம்மமூர்த்தியாக காட்சி தராங்க மகாலட்சுமிக்கு. அதுக்குள்ளே ஆஞ்சநேயரும் வர்றாரு. வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனம் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரும் ஆஞ்சநேயரும் இங்கேயே இருக்கிறதாவும் ஐதீகம் சொல்கிறாங்க. மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாலகிராம மூர்த்தியாக காட்சி தராரு நரசிம்மர். அவர் கையில் பார்த்திங்கன்னா இரண்யகசிபு வந்து வதம் பண்ண அந்த நெகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரத்த இது வந்து ரெட்டாக வந்து தெரியுது. சாலகிராம மூர்த்தி பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தராரு. நீங்களும் வந்து அருள் பெறுங்க இந்த கோவிலுக்கு வந்து. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தருவாங்க. நரசிம்மர் மடியில் வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நரசிம்மர் மார்பில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தியும் வந்து காட்சி தராங்க. நடுவில் நரசிம்மர் வந்து பிரம்மாண்டமாக இருக்கார். இந்த பக்கம் வந்து விஷ்ணுவும் இந்த பக்கம் சிவனும் காட்சி தராங்க. மும்மூர்த்தியும் வந்து அழகாக ஒரே கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்தியும் ஒரே கோவிலில் இருக்கிறதுனால இந்த ஊரில் வந்து சிவஸ்தலம் கிடையாது கோவில் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரே இடத்துல வந்து மும்மூர்த்தியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயர் வந்து. வாங்க நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம் ஒரு இடமும். கணக்கு பாடத்தில் வீக்காக இருப்பவர்கள் இங்குள்ள நாமகிரி தாயாரை தரிசனம் பண்ணிங்கன்னா கணக்கு பாடத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. ஏனென்றால் கணக்கு மேதை என்று எல்லோராலும் அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச ராமானுஜருக்கு இங்குள்ள நாமகிரி தாயார் கனவில் வந்ததாகவும் அதன் பிறகு அவருக்கு கணிதத்தில் ஞானம் வந்ததாகவும் அவரே கூறியுள்ளார். இந்த நாமக்கல்ல நரசிம்மரும் நாமகிரி தாயாரும் நமக்கு காட்சி தருவது போலவே ஆஞ்சநேயரும் தனி கோவில் கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. நம்ம நரசிம்மர் கோவில் எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து இங்கேயே வந்து தங்கிட்டாரு. பிரம்மாண்டமாக இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்கார். வாங்க பார்ப்போம்.
இங்குள்ள ஆஞ்சநேயரின் உயரம் 18 அடி ஆகும். இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் வளர்ந்து வருவதாக நம்பப்படுவதால் மேல்கூரை இல்லாமல் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரின் கண்கள் குடவரை கோவிலில் உள்ள நரசிம்மரை தரிசிக்கும்படி அமைந்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வியூவர்ஸ்.